சார் இப்போ வந்து நம்ம கடைகளில் மினரல் வாட்டர் பாட்டில் வந்து வாங்கி குடிக்கிறோம். அதே மாதிரி வீடுகளில் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேன் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தொடர்ச்சியாக வந்து மினரல் வாட்டர் குடிக்கிறதுனால உடலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பொதுவாக ஒரு சொல்லப்படுற விஷயம் இருக்குது. அது உண்மையா? நிச்சயமாக அப்படி இல்லைங்க சார். மினரல் வாட்டர் அப்படிங்கிறது வந்து 100% பாதுகாப்பானது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம பழைய காலங்களில் வந்துட்டு நம்ம தண்ணி குடிநீர் எங்கே இருந்துருப்போம்னு பார்த்திங்கன்னா ஆறு குளங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து எடுத்து குடிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த மாதிரி வர்ற தண்ணீர் எல்லாமே பார்த்திங்கன்னா சுகாதார முறையில் கிடைக்குதான்னு ஒரு கேள்வி வச்சோம்னா கண்டிப்பாக இல்லை. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சுகாதாரமான குடிநீர் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு சோர்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு மினரல் வாட்டர் பிளான்ட்லேருந்து வர வாட்டர் தான். காரணம் என்ன அப்படின்னா இங்கே எடுக்கிற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா பல ஸ்டேஜில் வந்து பல பியூரிஃபிகேஷன் நடந்து தான் வந்து ஒரு மக்களோட கைக்கு கிடைக்குது. இதில் வந்து தண்ணீரில் வந்து தேவையான சத்துக்களும் ஆட் பண்ணி தான் கொடுக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த தண்ணீர் 100% பாதுகாப்பானது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் வந்து ஹைஜீன் வாட்டராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 100% ப்ரூவ்டாக கொடுத்துட்ருக்கோம். ஆஸ் பர் WHO அண்ட் ISI ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதுனால வந்துட்டு இது 100% பாதுகாப்பானது, தூய்மையானது, மக்கள் சாதாரணமாக வந்து வாங்கி குடிக்கலாம். அப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒரு வருஷம் தொடர்ச்சியாக குடிக்கிறனால கூட எந்த பாதிப்பும் ஏற்படாது இல்லையா? 100% நல்லா தண்ணி தான் சார் இது. நீங்கள் வந்து பாதிப்பு ஏற்படும் எந்த விதமான எண்ணத்தோடையும் குடிக்கவே வேண்டாம். இந்த தண்ணீர் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு நினச்சி குடிங்க, அது நல்லது நடக்கும் உங்களுக்கு. ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு தானே. இப்போ நம்ம ஆறு குளத்துலேருந்து எடுத்து டேரெக்டாக தண்ணியை குடிக்கும்போது இந்த வயிற்று போக்குற மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. அதே மாதிரி நம்ம இப்போ தண்ணி சப்ளை இல்லாத ஆறு தண்ணி சப்ளை இல்லாத இடங்களில் வந்து நமக்கு மினரல் வாட்டரோட தேவை தானே அதிகமாக இருக்குது இல்லையா? கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாக. இன்றைக்கி எல்லா பக்கமுமே இன்றைக்கி ஆற்று நீரும் குளத்து நீரும் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிறவங்க அதை பயன்படுத்துகிற கூட வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணி குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஒரு சில பேர் வந்து கிடைக்கிற தண்ணியை வந்து காய்ச்சி வடிகட்டி குடிக்கிறாங்க, அது நல்லது தான், உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சோர்ஸ் தண்ணீரே இல்லாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு போர்வெல்ல பயன்படுத்தி தான் தண்ணீர் எடுக்கிறாங்க. அப்போ அந்த போர்வெல் வாட்டரை எடுத்து நம்ம நேரடியாக குடிக்கும்போது அந்த தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான உப்புக்கள், தாதுக்கள் அதிகமாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு குளோரைடு, சல்ஃபேட் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம உடலுக்கு வந்துட்டு ரொம்ப ஒவ்வாமை கொடுக்கும். இதனால் வந்து கண்டிப்பாக உடலில் வந்து தீங்கு ஏற்படும். இதை நம்ம தடுக்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து மினரல் வாட்டர் வந்துட்டு இதையெல்லாம் அவாய்ட் பண்ணி 100% தூய்மையான வாட்டராக கொடுக்கும்போது அதை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். மினரல் வாட்டர் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு மினரல் வாட்டர் பிளான்ட்டில் போய் லைவாக ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம்.